நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். PGTRB மேக்ஸ் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற சாலை ஈசி மேக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல டே 8ல நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா பார்ட் 16ல ரீப்ளேஸ்மெண்ட் தியரி அப்படின்ற டாபிக் தான் நம்ம இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 15ல நம்ம இன்வென்டரி கண்ட்ரோல் அப்படின்ற டாபிக் எடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இந்த வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த கார்னர்ல உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம பார்ட் 15ல கம்ப்ளீட் பண்ண இந்த இன்வென்டரி கண்ட்ரோல் அப்படின்ற டாபிக்ல உள்ள வீடியோஸ் நீங்க பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த பார்ட் 16ல ரிப்ளேஸ்மெண்ட் தியரி அப்படின்ற டாபிக் எடுத்து இதுல நம்ம என்னென்னலாம் சப்ஹெட்டிங்ஸ்ல பார்க்க போறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். பார்ட் 16ல நம்ம என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா ரிப்ளேஸ்மெண்ட் தியரி அப்படின்ற டாபிக் எடுத்திருக்கோம். இப்போ இதுல நம்ம என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ரிப்ளேஸ்மெண்ட் பாலிசி, செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ரிப்ளேஸ்மெண்ட் பாலிசி, தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ரிப்ளேஸ்மெண்ட் தியரம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மொர்டாலிட்டி டேபிள்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து மொர்டாலிட்டி தியரம், அடுத்து ஆப்டிமல் ரிப்ளேஸ்மெண்ட் பாலிசி. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரிலையபிலிட்டி. ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படின்னா ஃபெயிலியர் ரேட்டு, மீன் டைம் ஃபெயிலியர், ஹசார்ட் ரேட்டு, மீன் டைம் ஃபெயிலியர்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிமேஷன் ஆஃப் ரிலையபிலிட்டி. ஸோ இந்த டாபிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்ட் 16ல ரிப்ளேஸ்மெண்ட் தியரி அப்படின்ற டாபிக்ல எடுத்து நம்ம ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோட லிங்க் அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஓகே கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரிப்ளேஸ்மெண்ட் தியரினா என்னன்னு பார்க்குறோம். த ஸ்டடி ஆஃப் ரிப்ளேஸ்மெண்ட் இஸ் கன்சர்ன்ட் வித் சிச்சுவேஷன்ஸ் தட் அரைஸ் ஐட்டம்ஸ் நீட் ரிப்ளேஸ்மெண்ட் டியூ டு தயர் டிட்டரேட்டிங் எஃபிஷியன்சி. அதாவது த ஸ்டடி ஆஃப் ரிப்ளேஸ்மெண்ட் இஸ் கன்சர்ன்ட் வித் சிச்சுவேஷன் தட் அரைஸ் ஐட்டம்ஸ் நீட் ரிப்ளேஸ்மெண்ட் டியூ டு தயர் டிட்டரேட்டிங் எஃபிஷியன்சி. ஸோ நமக்கு எப்போ தேவைப்படுதோ ஸோ அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அதை நம்ம ரிப்ளேஸ்மெண்ட் நம்ம பண்ணுவோம். இப்போ இந்த ரிப்ளேஸ்மெண்ட் இஸ் நீடட் வென். ஸோ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸோ ரெண்டு தான் நம்ம சொல்றோம். அதாவது ஒன்று எக்யூப்மெண்ட் டிட்டரேட்ஸ் வித் டைம் அண்ட் வேல்யூ ஆஃப் மணி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று த டைம்ன்றது டஸ் நாட் சேஞ்ச் அப்படின்னு வரும், இன்னொன்று சேஞ்சஸ் வித் டைம் அப்படின்னு பார்ப்போம். ரெண்டு தான் பார்ப்போம் நம்ம. ஸோ அடுத்து நம்ம எப்போ பார்க்குறோம் அப்படின்னா த எக்யூப்மெண்ட்ஸ் ஃபெயில் கம்ப்ளீட்லி ஆல் ஆஃப் இயர் சடன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ த ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது ஸோ நமக்கு எப்போ நமக்கு தேவைப்படும் அப்படின்னா ஸோ இந்த ரெண்டு இதை நம்ம சொல்லலாம். நம்ம ஒன்று பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் டிட்டரேட்ஸ் வித் டைம் அண்ட் வேல்யூ ஆஃப் மணி, இதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த எக்யூப்மெண்ட்ஸ் ஃபெயில் கம்ப்ளீட்லி ஆல் ஆஃப் இயர் சடன் சொல்லலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல பார்த்தீங்க அப்படின்னா டஸ் நாட் சேஞ்ச் டைம் அப்படின்னு வரும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வித் டைம். ரெண்டு இதை நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரிப்ளேஸ்மெண்ட் பாலிசி when the value of money does not change with the time பார்க்குறோம். the moneyன்றது does not change the time அப்படின்னு பார்க்குறோம். இன்னொன்று நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா the replacement policy when the value of money changes the time அப்படின்னு பார்ப்போம் நம்ம. ஸோ அது ரெண்டு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் நமக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஆவரேஜ் ஆனுவல் காஸ்ட் என்னன்னு கேட்பாங்க. ஸோ the average annual cost ரிப்ளேஸ்மெண்ட் பாலிசியில் the average annual cost அப்படின்றது ப்ரீவியஸ் இயர்ல கூட நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ஃபார்முலா பார்க்குறோம் அப்படின்னா ஸோ the average annual cost A of n. ஸோ இதில் நம்ம ரெண்டு இதாக எடுத்துக்கிறோம். த டைம் அப்படின்றத ஒன்று டி அப்படின்றத கண்டினியூஸ் அப்படின்னா என்ன வரும், டி அப்படின்றது டிஸ்கிரீட்னா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ டீன்றது த வேரியபிள் கண்டினியூஸ் வேரியபிளாக இருந்துச்சு அப்படின்னா சி மைனஸ் எஸ் பை என் பிளஸ் 1/n இன்டகிரல் 0 to n f of t என்ன வரும் நமக்கு dt அப்படின்னு வரும். இதே டிஸ்கிரீட்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த இன்டகிரலுக்கு பதிலாக சம்மேஷன் வரும், அவ்வளவுதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சி மைனஸ் எஸ் பை என் பிளஸ் 1/n. ஸோ இன்டகிரலுக்கு பதிலாக என்ன வரும் நமக்கு சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to n f of t அப்படின்னு வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட்டா இருந்துச்சு அப்படின்னா இப்போ இதை நமக்கு ஆப்ஷன்ல நமக்கு லாஸ்ட் டைம் கூட எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா a of n ஈக்குவல் டு இந்த 1/n வெளியில எடுத்துட்டீங்க அப்படின்னா 1/n வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க நமக்கு என்ன வரும் நமக்கு சி மைனஸ் எஸ் ஆஃப் டி, டீன்றது வேரியபிளா, அப்ப சி மைனஸ் எஸ் ஆஃப் டி பிளஸ் இன்டகிரல் 0 to n f of t dt. ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா இருந்துச்சு அப்படின்னா. இப்போ இது டிஸ்கிரீட்டா இருந்துச்சு அப்படின்னா 1/n வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா சி மைனஸ் எஸ் ஆஃப் டி பிளஸ் இந்த இடத்துல என்ன வந்துடும் நமக்கு சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to n f of t அப்படின்னு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா t அப்படின்றது
டிஸ்கிரீட்டா இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி கூட நமக்கு சேஞ்ச் பண்ணி கேட்கலாம். ஆப்ஷன்ல இந்த 1/n வெளியில எடுத்துட்டு இந்த மாதிரி கூட நமக்கு கேட்கலாம். இதுல இந்த ஃபார்முலா நமக்கு வந்து கேட்கலாம். இப்ப அதுல நம்ம இங்க பார்க்குற சி அப்படின்றது என்ன அப்படின்னா, கேபிட்டல் காஸ்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட். சின்றது நம்ம என்னன்னு சொல்றோம்? நம்ம the கேபிட்டல் காஸ்ட் ஆஃப் த எக்யூப்மெண்டோட கேபிட்டல் காஸ்ட்ன்றது தான் சி அப்படின்னு நோட் பண்றோம். எஸ் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, ஸ்கிராப் வேல்யூ ஆஃப் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். எஸ் அப்படின்றது என்னது? நமக்கு ஸ்கிராப் வேல்யூ ஆஃப் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். என் அப்படின்றத நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் இயர் தட் த எக்யூப்மெண்ட் வுட் பி இன் யூஸ் அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஸோ அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ், நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் இயர்ஸ் இந்த எக்யூப்மெண்ட்டை நம்மளால யூஸ் பண்றோமோ, ஸோ அதை வந்து நம்ம என் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எஃப் ஆஃப் டி அப்படின்றது என்ன அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் டி அப்படின்றது மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? நம்ம எஃப் ஆஃப் டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம பார்த்தது த ரிப்ளேஸ்மெண்ட் பாலிசி, த வேல்யூ ஆஃப் மணி டஸ் நாட் சேஞ்ச் வித் டைம் அப்படின்றதுல நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, த ரிப்ளேஸ்மெண்ட் பாலிசி when the value of money changes with the time என்னன்னு பார்க்குறோம். ஸோ இங்கே நம்ம சி அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இனிஷியல் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆஃப் த எக்யூப்மெண்ட். ஆர்என் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஆப்ரேட்டிங் காஸ்ட் இன் த nth இயர். ஆர்என் அப்படின்றது த ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஆஃப் த nth இயர் அப்படின்றத ஆர்என் அப்படின்னு எடுத்துக்குவோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? நம்ம v ஈக்குவல் டு 1 பிளஸ் ஆர் ஹோல் பவர் என்ன எழுதலாம்? நம்ம -1. ஸோ அதாவது த பிரசன்ட் ஒர்த் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. இது அதாவது டிஸ்கவுண்ட் சொல்றோம் பார்த்தீங்களா? ஸோ த டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு கூட நம்ம வந்து இதை சொல்லலாம். இப்போ இதில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, Rn-1 அப்படின்றது லெஸ் தென் C plus R0 plus VR1 plus V square R2 plus etc. V power n-1 Rn-1 by 1 plus V plus V square plus etc. Vn-1. இந்த வேல்யூ எப்படி இருக்கும்? நமக்கு less than Rn அப்படின்னு வரும். ஸோ இங்கே நம்ம எடுத்துக்கிட்ட the expression which lies between Rn-1 and Rn. ஸோ the Rn-1க்கும் Rnக்கும் பிட்வீன்ல நம்ம எடுத்துக்கிட்ட the expression is called, நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, weighted average cost of all the previous n years with weight நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 1, V, V square etc. V power n-1 respectively அப்படின்னு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா replacement policy when the value of money changes with time அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, த ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட் தட் ஃபெயில்ஸ் சடன்லி. ஸோ அதாவது த ரிப்ளேஸ்மெண்ட் எக்யூப்மெண்ட்ன்றது சடன்லி நமக்கு எப்படி ஃபெயில்ஸ் ஆகும் அப்படின்னா, இதுல வந்து ரெண்டு டைப்பா பார்க்குறோம் நம்ம. அதாவது தேர் ஆர் 2 types ஆஃப் ரிப்ளேஸ்மெண்ட் பாலிசிஸ். ஸோ அந்த 2 typesல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்க்குறோம்னா, இண்டிவிஜுவல் ரிப்ளேஸ்மெண்ட் பாலிசி, இது ஒன்று பார்க்குறோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ரிப்ளேஸ்மெண்ட் பாலிசி. ரெண்டு இதாக பார்க்குறோம் நம்ம. ஸோ 2 types ஆஃப் ரிப்ளேஸ்மெண்ட் பாலிசி இங்கே நம்ம வந்து பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ரிப்ளேஸ்மெண்ட் பாலிசி அப்படின்றது என்ன அப்படின்னா, அண்டர் திஸ் பாலிசி an item is replaced immediately after its failure. அதாவது ஸோ the failure ஆன உடனே நம்ம வந்து அதை ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம். ஸோ இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் ரிப்ளேஸ்மெண்ட் பாலிசி அப்படின்னு சொல்றோம். அடுத்து குரூப் ரிப்ளேஸ்மெண்ட் பாலிசினா என்ன அப்படின்னா, அண்டர் திஸ் பாலிசி we take decisions as to when all the items must be replaced irrespective of the fact that items have failed or have not failed, with a provision that if any item fails before the optimal time it may be individually replaced. So the group replacement policy அப்படின்றது என்ன அப்படின்னா, we take decision as to when all the items must be replaced. So நம்ம எடுத்துக்கிட்ட all items must be replaced irrespective of the fact that items have failed or have not failed. ஒன்று ஃபெயிலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நாட் ஃபெயில்டாக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம அதை ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுறத குரூப் ரிப்ளேஸ்மெண்ட் பாலிசி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வித் எ ப்ரொவிஷன் தட் இஃப் எனி ஐட்டம் ஃபெயில்ஸ் பிஃபோர் த ஆப்டிமல் டைம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இட் மேபி நம்ம இதை என்னன்னு சொல்லிடலாம், நம்ம இண்டிவிஜுவலி ரிப்ளேஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மொர்டாலிட்டி டேபிள்ஸ்னா என்னன்னு பார்க்குறோம். தீஸ் ஆர் யூஸ்டு டு டிரைவ் த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் of the lifespan of an equipment. So அதாவது இல்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, these are used to derive the probability distribution of the lifespan of an equipment. ஒரு equipmentோட lifespan of the distribution, probability distribution நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம் இங்க நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இதுல நம்ம வந்து ஒரு 3 இதை நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இந்த ஃபார்முலா நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ ஒன்று வந்து P of T என்னன்னு பார்ப்போம். ஸோ அடுத்து PC of T என்னன்னு பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா PS of T என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, the probability of failure during time period t is given by. So அதாவது the probability of failure time period t அப்படின்றது கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இங்க நம்ம என்ன பார்க்குறோம், P of T equal to
m of t minus 1 minus m of t by என்ன வரும் நமக்கு n அப்படின்னு வரணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் டியூரிங் டைம் பீரியட் t அப்படின்றது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதோட ப்ராபபிலிட்டி என்னன்றதை பார்த்தோம். இப்போ செகண்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா the probability that an equipment survived till age t minus 1 will fail during the interval t minus 1 to t is given by, அதாவது t minus 1ல இருந்து t வரைக்கும் உள்ள ப்ராபபிலிட்டி அப்படின்றத நம்ம கேட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் pc of t equal to m of t minus 1 minus m of t by இந்த இடத்துல என்ன வந்துடும் நமக்கு m of t minus 1 அப்படின்னு வந்துடும். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க என்ன பார்த்தோம் by n ன்னு பார்த்தோம். ஸோ இந்த n-க்கு பதிலாக இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் அப்படின்னா m of t minus 1 அப்படின்னு வரும். இப்போ தேர்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா the probability of survival will age t is given by அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ இங்கே இந்த சர்வைவல் ப்ராபபிலிட்டி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ps of t அப்படின்னு வரும். ps of t ஈக்குவல் என்ன வந்துடும் நமக்கு m of t by என்ன வரும் நமக்கு கேபிட்டல் n வரும். ஸோ இதில் நமக்கு கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ அதனால இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மொர்டாலிட்டி தியரம். இப்போ இதில் என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா a large population is subject to a given mortality law for a very long period of time. All the deaths are immediately replaced by birth and there are no other entries or exist. Then the age distribution ultimately becomes stable and that the number of death per unit time becomes a நம்ம என்ன சொல்றோம் நம்ம constant அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த இடத்துல which is equal to the size of the total population decided by the mean age at என்னன்னு சொல்றோம் நம்ம death அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா மொர்டாலிட்டி தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா குரூப் ரிப்ளேஸ்மெண்ட் தியரம்னா என்னன்னு பார்க்குறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு இதாக பார்ப்போம். ஒன்று குரூப் ரிப்ளேஸ்மெண்ட் மஸ்ட் பி த எண்ட் ஆஃப் த ஐத் பீரியட்லாம் என்னன்னு பார்ப்போம். அதே த குரூப் ரிப்ளேஸ்மெண்ட் இஸ் த நாட் எண்ட் ஆஃப் த பீரியட் டி அப்படின்னா நம்ம என்னன்னு பார்ப்போம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் இதில் என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா let all the items in a system be replaced after a time interval என்ன எடுத்துக்கிறோம் நம்ம t அப்படின்னு எடுத்துக்கிறோம் with provisions that individual replacement can be made if and when any item fails during this time period. then நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதுல ரெண்டு இதை எடுத்துக்கிறோம். ஒன்று the time period, the group replacement must be made at the end of the ith period அப்படின்னு எடுத்துக்கிறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா is not advisable at the end of the period t அப்படின்னு எடுத்துக்கிறோம் நம்ம. இப்போ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா குரூப் ரிப்ளேஸ்மெண்ட் must be made at the end of ith period அப்படின்னா if the cost of individual replacement for the period is greater than, ஸோ இதில் நமக்கு என்ன வரும் அப்படின்னா greater than, ஸோ இது ரொம்ப முக்கியம், the average cost per unit time period through the end of the t period அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது. இப்போ இதே இது செகண்ட் இது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா the group replacement is not advisable at the end of the period t அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா if the cost individual replacement, இங்க நம்ம என்ன பார்த்தோம் the cost individual replacement அப்படின்றது greater than அப்படின்னு பார்த்தோமா. ஸோ இங்க நமக்கு என்ன வரும் அப்படின்னா the cost individual replacement at the end of the period t minus 1 அப்படின்றது ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா less than அப்படின்னு வரும். ஸோ இதுதான் முக்கியம் நமக்கு. ஸோ அதாவது not advisable end of the period t அப்படின்னா less than அப்படின்னு வரும். ஸோ இங்க end of the period ith அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா greater than அப்படின்னு வரும். ஸோ இங்க நமக்கு less than என்ன வருது நமக்கு the average cost per unit period through the end of the period என்ன வரும் நமக்கு t அப்படின்னு வரும். ஸோ நமக்கு இதுல கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஸோ அதில் not advisable at the end of the period t அப்படின்னா less than அப்படின்னு வரும். ஸோ இதே இது end of the period அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா greater than அப்படின்னு வரும். ஸோ இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன தியரம் பார்க்குறோம் அப்படின்னா the renewal rate of a machine is asymptotically reciprocal of the mean life of the machine. ஸோ இது கூட நமக்கு வந்து கேட்கலாம். அதாவது the renewal rate of the machine என்னன்னு அப்படின்னா asymptotically reciprocal of the mean life of the என்னன்னு சொல்றோம் நம்ம machine அப்படின்னு சொல்றோம். ஓகே நீங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆப்டிமல் ரிப்ளேஸ்மெண்ட் பாலிசினா என்னன்னு பார்க்குறோம். ஸோ இது கூட நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின். இப்போ இதில் என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா if the effective maintenance cost in the n+1th year, அதாவது effective maintenance cost அப்படின்றத நம்ம என்ன எடுத்துக்கிறோம் n+1th year, n+1th year-ஓட effective maintenance cost அப்படின்னு எடுத்துக்கிறோம் நம்ம is more than the average total cost in the nth year அப்படின்னு பார்க்குறோம்.
அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா எஃபெக்டிவ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்றத mn+1 அப்படின்னு எடுத்துக்கங்க. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் அப்படின்றத நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா TN அப்படின்னு எடுத்துக்கங்க. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம், நம்ம எஃபெக்டிவ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இந்த n+1th இயர் அப்படின்னா mn+1 வருமா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா the average total cost in the nth year அப்படின்னா TN அப்படின்னு வரும். இந்த இடத்துல nth year அப்படின்றதுனால TN அப்படின்னு எடுத்துக்கிறோம். n+1th year அப்படின்றதுனால mn+1 அப்படின்னு எடுத்துக்கிறோம் நம்ம. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, more than அப்படின்னா சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா greater than அப்படின்னு வரும். சோ இந்த இடத்துல நமக்கு என்ன வந்துரும், நமக்கு greater than அப்படின்னு வரும். இது ஃபர்ஸ்ட் இது. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா the nth year effective maintenance cost. அப்ப nth year ஓட effective maintenance cost அப்படின்னா என்ன வரும், நமக்கு mn அப்படின்னு வருமா. is என்னன்னு கொடுத்திருக்காங்க இங்க less than the previous year average total cost. ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் T அப்படின்னு எடுத்துப்போமா. அப்ப ஆல்ரெடி TN அப்படின்னு எடுத்திருக்கோம். இதோட previous year அப்படின்னா நமக்கு என்ன வரும், நமக்கு TN-1 வரும். இப்போ இது வந்து நமக்கு என்ன இருக்கும், less than. அப்ப இந்த இடத்துல mn அப்படின்றது என்ன வரும், நமக்கு less than TN-1 வரும். So then the replace the equipment at the end of என்னன்னு சொல்றோம், நம்ம n years. So இதான் நம்ம ஆப்டிமல் ரிப்ளேஸ்மென்ட் பாலிசி அப்படின்னு சொல்றோம். இப்போ இத பேஸ் பண்ணி நமக்கு क्वेश्चन எப்படி கேட்கலாம் அப்படின்னா, சோ இந்த இடத்துல m1 m2 இப்படி நம்ம எடுத்துக்கிறோம். m1 m2 அப்படின்றத மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து T1 T2 அப்படின்றத ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். T1 T2 அப்படின்றத ஆவரேஜ் என்ன எடுத்துக்கிறோம், நம்ம டோட்டல் காஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சோ இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா சோ the optimum replacement policy if நமக்கு என்ன கண்டிஷன் வரும், நமக்கு இந்த இடத்துல mn+1 அப்படின்னா greater than TN அப்படின்னு பார்த்தோமா. அப்ப இதுல நமக்கு என்ன வரும், நமக்கு ஃபர்ஸ்ட் m1 அப்படின்றது greater than T1 வரும். அண்ட் இங்க m2 அப்படின்றது என்ன வரும், நமக்கு less than வருமா. சோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துட்டது m1 அப்படின்றது greater than T1. சோ அடுத்து நம்ம எடுத்துட்டது நமக்கு என்ன வரும், m2 அப்படின்றது less than என்ன வரும், நமக்கு T2 வரும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த மாதிரி நமக்கு வந்து क्वेश्चन கேட்கலாம். சோ லாஸ்ட் இயர்ல இந்த क्वेश्चन கேட்டிருந்தாங்க. சோ அதனால இந்த ஆப்டிமல் ரிப்ளேஸ்மென்ட் பாலிசியை பேஸ் பண்ணி இந்த மாதிரி நமக்கு வந்து கேட்கலாம். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்கறோம் அப்படின்னா ரிலையபிலிட்டி அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ரிலையபிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா ரிலையபிலிட்டி இஸ் த probability of device performing its purpose adequately for the period of time intended under the operating conditions encountered. So அதாவது the probability of the trouble free operation throughout a specified period of time அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதாவது probability of trouble free operation throughout a specific period of என்ன எடுத்துக்கிறோம், நம்ம டைம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே கவனிங்க. இப்போ இதுல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா ஒன்னு ஃபெயிலியர் ரேட்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீன் டைம் டு ஃபெயிலியர்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ அடுத்து ரிலையபிலிட்டி அட் எனி டைம் டி அப்படின்னா நம்ம என்னன்னு பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹசார்ட் ரேட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மீன் டைம் பிட்வீன் த ஃபெயிலியர்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு இந்த ரிலையபிலிட்டியில. ஸோ இதை வந்து அப்படியே டேரக்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா நமக்கு கேட்கலாம். இப்போ அதில் ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா லாம்டா ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் பை டோட்டல் யூனிட்ஸ் ஆஃப் என்னன்னு சொல்ல நம்ம ஆப்ரேட்டிங் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ த ஃபெயிலியர் ரேட் அப்படின்றது லாம்டா ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம், நம்ம நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் பை டோட்டல் யூனிட்ஸ் ஆஃப் என்னன்னு எடுத்துக்கிறோம், நம்ம ஆப்ரேட்டிங் ஹவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் மீன் டைம் டு ஃபெயிலியர், த மீன் டைம் டு ஃபெயிலியர் m ஈக்குவல் டு நம்ம என்னன்னு பார்க்குறோம், நம்ம 1/λ அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதே இதை இம்ப்ளைஸ் நம்ம லாம்டா ஈக்குவல் டு நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா 1/m அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது ரிலையபிலிட்டி அட் எனி டைம் டி, ரிலையபிலிட்டி அட் எனி டைம் டி அப்படின்னா ஸோ ஆர் ஆஃப் டி ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் அப்படின்னா இ பவர் மைனஸ் லாம்டா டி ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் இந்த லாம்டா ஈக்குவல் டு நம்ம என்னன்னு பார்த்துருப்போம், நம்ம 1/m. அப்போ இதெல்லாம் எனக்கு என்ன வந்துடும் மைனஸ் t/m அப்படின்னு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலையபிலிட்டி அட் எனி டைம் டி அப்படின்னா ஆர் ஆஃப் டி என்ன வரும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஹசார்ட் ரேட் அப்படி இல்லாட்டினா இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் இன்ஸ்டன்டேனியஸ் ஃபெயிலியர் ரேட் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று ஹசார்ட் ரேட் அப்படின்னாலும் ஒண்ணுதான், அப்படி இல்லாட்டினா இன்ஸ்டன்டேனியஸ் ஃபெயிலியர் ரேட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல the h of t equal to the hazard rate ஃபார்முலா என்ன அப்படின்னா லிமிட் h tends to 0 r of t minus r of t plus h by என்ன வரும் நமக்கு h into r of t அப்படின்னு வரும். இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா minus 1/r of t into d/dt of என்ன எடுத்துக்கலாம், நம்ம r of t அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஸோ அதாவது நம்ம இந்த ஃபார்முலா என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா
d by dy of என்ன பார்த்திருப்போம் நம்ம log y அப்படின்னா நம்ம என்ன பார்த்திருப்போம் 1 by y into dy by dx அப்படின்னு பார்த்திருப்போமா 1 by r of t d by dt of r of t அப்படின்னா ஸோ இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம் மைனஸ் d by dt into log of என்ன எடுத்துக்கலாம் நம்ம r of t அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹசார்ட் ரேட் அப்படி இல்லாட்டினா இன்ஸ்டன்டேனியஸ் ஃபெயிலியர் ரேட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர், அதாவது the mean time between failures அப்படின்னா e of t equal to நமக்கு என்ன வரும் integral 0 to infinity r of t என்ன வந்துரும் நமக்கு dt. இப்போ இங்க the value e of t equal to integral 0 to infinity 1 minus capital F of t into என்ன எழுதலாம் நம்ம dt அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்க நம்ம பார்க்குற the capital F of t அப்படின்றது என்ன அப்படின்னா so the value of f of t equal to integral minus infinity to t small f of t என்ன வரும் நமக்கு dt அப்படின்னு வரும். ஸோ அதாவது ஃபெயிலியர் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேபிட்டல் f of t ஃபெயிலியர் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன ரிசல்ட் பார்க்குறோம் அப்படின்னா if the number lambda of failures in time intervals do not change, the time intervals வந்து பாத்தீங்க அப்படின்னா do not change அப்படின்னா then the reliability of system over t yearsல will be நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1 minus lambda power t. ஸோ இது வந்து நமக்கு கேட்கலாம், the result கேட்கலாம் 1 minus lambda power என்ன வரும் நமக்கு t அப்படின்னு வரும். ஸோ அடுத்தது estimation of reliability னா என்னன்னு பார்க்குறோம். இப்போ இதில் என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா the reliability of a component is estimated by procedure known as life testing அப்படின்னு சொல்லலாம் நம்ம. The reliability of the component is estimated by procedure known as the life testing அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா the reliability of the component at t is estimated as r of t. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸோ the r of t அப்படின்றது number of components, அதாவது number of components surveying up to t, surveying up to என்ன எடுத்துக்கிறோம் நம்ம t divide by total number of components அப்படின்னு எடுத்துக்கிறோம். total number of என்ன எடுத்துக்கிறோம் நம்ம components அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா r of t அப்படின்றத. நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா the estimated failure rate என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா h of t அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தது அப்படின்னா estimated as the r of t, reliability of the component estimated as r of t என்னன்னு பார்த்தோம். இங்க estimated failure rate h of t அப்படின்றத நம்ம என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா h of t equal to number of failures in the interval t, t plus s divide by number of surveying at the interval beginning into என்ன வரணும் நமக்கு interval length அப்படின்னு வரணும். ஸோ நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிமேஷன் ரிலையபிலிட்டியில் நம்ம கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு வந்து கேட்கலாம். ஒன்று ஹெச் ஆஃப் டி அப்படின்றதோட ஃபார்முலா என்னன்னு கேட்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர் ஆஃப் டி அப்படின்றதோட ஃபார்முலா என்னன்றதை நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிப்ளேஸ்மெண்ட் தியரியில் நம்ம என்ன பார்த்தோம், நம்ம ஒன்று ஆவரேஜ் ஆனுவல் காஸ்ட். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ ஆவரேஜ் ஆனுவல் காஸ்ட் நம்ம வந்து கேட்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ல நம்ம வந்து ஒரு 2 டைப்ஸாக வந்து பார்த்தோம் நம்ம, அதாவது இண்டிவிஜுவல் ரிப்ளேஸ்மெண்ட் பாலிசி, இன்னொன்று குரூப் ரிப்ளேஸ்மெண்ட் பாலிசி அப்படின்னு பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், இந்த மொர்டாலிட்டி டேபிள்ஸ்ல நம்ம என்னன்னு பார்த்தோம், நம்ம அதில் ஒரு 3 ஃபார்முலாஸ் நம்ம வந்து பார்த்தோம். அடுத்து மொர்டாலிட்டி தியரம் பார்த்தோம் நம்ம. ஸோ அடுத்து குரூப் ரிப்ளேஸ்மெண்ட் தியரம் அப்படின்றதுல பார்த்தோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்டிமல் ரிப்ளேஸ்மெண்ட் பாலிசி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர்ல கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆப்டிமல் ரிப்ளேஸ்மெண்ட் பாலிசியை பேஸ் பண்ணி. அடுத்த டாபிக் என்ன எடுத்துக்கிட்டோம் நம்ம, ரிலையபிலிட்டி அப்படின்ற டாபிக் எடுத்துட்டு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா the failure rate என்னன்னு பார்த்தோம், மீன் டைம் டு ஃபெயிலியர்னா என்னன்னு பார்த்தோம், ரிலையபிலிட்டி அட் எனி டைம் டு டி-னா என்னன்னு பார்த்தோம், ஹசார்ட் ரேட்னா என்னன்னு பார்த்தோம், மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை கூட நமக்கு வந்து டைரக்டா அப்படியே கொஸ்டின்ல கேட்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்டிமேஷன் ஆஃப் ரிலையபிலிட்டி என்னன்னு பார்த்தோம். இதுல நம்ம என்ன பார்த்தோம், நம்ம ஆர் ஆஃப் டி ஈக்குவல் டுனா என்னன்னு பார்த்தோம், இன்னொன்று ஹெச் ஆஃப் டி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பார்ட் 17ல நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா நெட்வொர்க் அனாலிசிஸ் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த நெட்வொர்க் அனாலிசிஸ் அப்படின்ற டாபிக் எடுத்துட்டு இதுல நம்ம என்னென்னலாம் சப்ஹெட்டிங்ஸ் எடுத்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிபிகேஷன்ஸ்ல வந்துடும்.